Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. VVD 8 years of legacy in consumer goods. ஆடியன்ஸுக்குமே கமல்ஹாசன் அவர்கள் ஒரு நல்ல மனிதராக தெரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களோட அஃபேர் தானே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு அது கொடுக்குது. அப்படிங்கும்போது இது ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஸோ அவர் ஒரு நல்ல ஆளே கிடையாது. இஸ் அ பேட் கை. ஸோ அவரே ஓப்பனாக சொல்கிறாரு ஆடியன்ஸ்க்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள். கமல் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதே ஒரு போல்டான விஷயம் நான் பார்க்குறேன். எந்த ஆக்டர் இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் யோசிப்பேன். ஓப்பனாக சொன்னோம், இந்த மாதிரி நாயகன் கிடையாது ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் சொன்னேன். அண்ட் சாருக்கும் லைக் இந்திராணி ரெக்கவர் பண்ணிட்டு வர அந்த ஒரு விஷயம் அங்கே சரண்யா பண்ணணும் அந்த இதாக தெரியலையா? இல்லை, ஏன்னா அது ஆடியன்ஸ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா முத்தமலை எங்கே வரப்போகுது, விண்வெளி நாயகன் எங்கே வரப்போகுதுன்னும் போது நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சிங்களா இதை எங்கேயாவது இன்செர்ட் பண்ணிடலாம், ஆடியன்ஸ் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரலையா? இப்போது நாங்கள் வச்சு பார்த்தோம். இப்போ சில விஷயம் தூக்கணும்னா ஏன்னா தனியாக இருக்கிற ஒரு ஆள் அவர் இங்கே பார்க்குறாரு, திடீர்னு 4 பேர் இப்படி ஸ்லோவாக வராங்க, பையன் வந்துட்டான் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அவன் தலை இப்படி ஆடுறான், இல்லை அப்படின்னு நியூமா அப்படின்னு ஒரு லுக் அப்படி வரும்போது அவர் அவுட் அண்ட் அவுட் டெல்லி கிரைம் பேஸ்டாகவே போயிருந்தா இன்னும் வேற மாதிரியான ஒரு படமாக நம்ம பார்த்துருக்கலாமோ? வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். தென் தக் லைஃப் பார்த்துருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. தக் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய ப்ரொமோஷனை கடந்து வந்திருக்கீங்க. மணிரத்னம் அவர்கள்ட்ட இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தீங்க, அசோசியேட் டேரக்டர், தென் இந்த படத்தில் ஆக்டராகவும் பணியாற்றிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த ப்ரொமோஷனை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் தான், ஹார்ட் ஒர்க் தான். ஓகே, தானே உழைச்சி பண்ணுறது தான் அது. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அவர் கூட 6 வருஷம் ஒரு ஜேர்னியில் இருந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் ஏடியா இருந்தேன் பிஎஸ்சில். ஸோ அது தொடர்ந்து வந்து இப்போது தக் லைஃப்பில் திருப்பி ஏடியா தான் போனேன். அப்புறம் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக கொடுக்க நம்ம இப்படி அதை ஒர்க் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறதுனா ஒரு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் வொர்த் இட் தென் யூ வில் கெட் த கிரெடிட். ஓகே. இல்லை ஏதோ ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்களா கண்டிப்பாக மணிரத்னம் அவர்கள்ட்ட? அப்படிங்கும்போது அப்போ அவர் ஏதாவது சொல்லியிருப்பார்ல, நீ இந்த விஷயம் நல்லா பண்ணுற, ஸோ யுவர் அன் அசோசியேட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார்ல? இல்லை, அது எப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா நீங்கள் தான் அசோசியேட், நீங்கள் தான் அசிஸ்டன்ட், அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே டீம் தான். எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். ஓகே, எவ்ரி ஒன் வில் ஒர்க் ஃபார் த ஃபிலிம். படத்துக்கு என்ன தேவையோ அண்ட் சாருக்கு என்ன முக்கியமாக தேவையோ அது எல்லாருமே என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதான் பண்ணுவோம். ஓகே. ஆமாம். இட்ஸ் நாட் லைக் சீனியாரிட்டி, நீ ஜூனியர் நான் சீனியர், அதெல்லாம் கிடையாது. அந்த ஹைராக்கி அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஆமாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ப்ராசஸ் அந்த ஸ்டைல் இருக்கும். அப்படிங்கும்போது இவர்கிட்ட ஏடியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும் அவர்கிட்ட? அவர் ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னவா இருந்தது என்கிட்டயா? நீங்கள் ஏடியா போயிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட்? அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன நினச்சார்னா, நான் ரவிகே சார் பையன், ஸோ இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப எல்லாமே சினிமா பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் நானே போய் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா பற்றி, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்தேன், இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, ஏடி ஜாப்லாம் சும்மா கிடையாது அண்ட் இது ஒரு மொக்க வேலை அப்படின்னு சொன்னார். முதல்ல அதான் சொன்னார், இது இட்ஸ் நாட் அ குட் ஜாப் டு டூ, அப்படி நீ வேணா தனியாக போய் டைரக்ட் பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். அவர் எப்படின்னா ஏடியா செய்கிறது அவர் ஆல்வேஸ் என்ன சொல்லுவார்னா, இட்ஸ் நாட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். பட் ஆனால் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணல, சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐ ப்ரூவ் யூ கரெக்ட் அப்படி இப்படிலாம் சொல்லி நான் போனேன். ஓகே. ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ செலெக்ஷன் அந்த விஷயங்களை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ஏடிட்ட இருந்து ஒரு டேரக்டராக அவர் எதிர்பார்ப்பார்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரியும் இருக்கும், இவர்கிட்ட மேபி அப்படி இருக்கலாம். அப்படி இது தாண்டி இவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இப்போது ஸ்கிரிப்ட் எழுதினதுக்கப்புறம் ஒரு சீன் இப்போது அது இன்டோர் இல்லைக்கா அவுட்டோர்னு இருக்கும், இல்லைக்கா ஒரு வீடு தேவைப்படும், இல்லைக்கா அவுட்டோர் லொக்கேஷன்னா என்ன மாதிரி ஒரு அவுட்டோர் லொக்கேஷன் வேணும் அண்ட் அந்த சீனுக்கு தேவையான ஒரு லொக்கேஷனாக நம்ம போய் பிடிக்கணும், ஸ்கவுட் பண்ணணும். பேசிக்கலி ஊர் சுற்றி பார்க்கணும் நிறைய இடம். இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கேயோ ஒரு இடத்துல, ஆனால் அங்கே ஷூட்டிங் பெர்மிஷன் கிடைக்காது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பியா என்ன பார்க்கலாம், அப்புறம் ஆப்ஷன் பி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆப்ஷன் சியா என்ன பார்க்கலாம். ஸோ இப்படி தான் பிரித்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நான் சொல்றதே வெறும் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர் விச் வாட் ஐ டோல்ட். ஆமாம். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குது அப்படின்னா, பிஎஸ் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கும்போது, பிஎஸ் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு லொகேஷன் ஸ்கவுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க அது வந்து ஒரு பீரியட் வேற ஒரு பீரியட்ல நடந்த ஒரு இத இப்போ நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கும்போது, மோஸ்ட்லி மணிரத்னம் அவர்கள் ஸ்டுடியோவையோ, செட்டையோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாரு. மோஸ்ட்லி ஒரிஜினல் லொகேஷன் தான். பிஎஸ் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரியான லொகேஷன் ஸ்கவுட்டுக்கு என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டீஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அந்த டைம்ல? டிஃபிகல்ட்டிஸ்னு விட இப்போ நார்த்தில் நிறைய ஷூட் பண்ணோம். மகேஷ்வர், குவாலியர், ஓர்ச்சா, ஓகே, அப்புறம் பாண்டிலையும் ஷூட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே செட்ஸ் தான் போட்டோம். ஹைதராபாத்தில் ஆர்எஃப்சியில் வந்து ஒரு 4-5 செட் போட்டு நாங்கள் அப்படி தான் ஷூட்டே பண்ணோம். பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் இப்போ ஏடிஸ் மட்டும் போயிட்டு டைரக்ஷன் டீம் மட்டும் ஓகே பண்ண முடியாது ஒரு லொக்கேஷனை. எல்லாருமே வரணும். அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே சொல்லணும். அப்புறம் வந்து கேமராமேன் வந்து ஓகே சொல்லணும். அப்புறம் டைரக்டர் வந்து 3 பேரும் உட்காந்து இந்த லொக்கேஷன் முன்னாடி பார்த்துட்டு இந்த சீன் இப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இப்படி ஸ்டேஜ் பண்ணலாம், அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட் வைஸாக எல்லாமே ஓகேயா இருக்கான்னு பார்க்கணும், பெர்மிஷன் இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு லொக்கேஷன் இப்போ எப்படின்னா சில லொக்கேஷன்ஸில் வந்து ஓகே ஆகிடும். ஆனால் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தெரிய வரும் இந்த மாதிரி அந்த லொக்கேஷன் கிடைக்கல, பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வேறு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும். திருப்பி வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டு அங்கே போய் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஏடிஸ் ஃபஸ்ட்டு போவாங்க, அதுக்கப்புறம் டேரக்டர் வருவார், அதுக்கப்புறம் மொத்த டீம் போவாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் பேசணும், அதுக்கப்புறம் வந்து லாக் ஆகும். ஸோ ஒரு லொக்கேஷன் லாக் ஆகிறது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே. இப்போ பிஎஸ் மாதிரியான கதை வந்துட்டு இப்போ நீங்க லொகேஷன் வந்து நார்த் சைடு பார்க்குறீங்க. ஆக்சுவலா அந்த கதை நடந்தது எல்லாமே சவுத் இங்க. ஆமாம். அப்படிங்கும்போது இதை நம்ம மேட்ச் பண்ணோம். இப்போ மேபி அதோட அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து அந்த லுக்குக்கு வராது, இங்க இருக்கிறது வராது. அந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல ஸ்கிரிப்ட் வைஸ். அப்படிங்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? அதுதான் டீம் ஒர்க்கு. ஓகே, இப்போ நார்த் போயிட்டு பண்றது வந்து ஆஃப்கோர்ஸ் சில இதெல்லாம் ஒட்டாது தான். அது எப்படி ட்ரெஸ் பண்றோன்ற மேட்டர். அதுக்கு தான் ஆர்ட் டைரக்டர் அங்கதான் அந்த வேலையை அவர் பண்ணுவார். ஓகே, தர்ணி சார் வந்து அவர் எப்படி நம்ம வேர்ல்டு பிஎஸ் வேர்ல்டுக்குள்ளே எப்படி ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி அந்த இடத்த வந்து இந்த சீனுக்கு தேவையான என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்கலாம், அது ஆர்ட் டைரக்டர் பார்ப்பாங்க. அண்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மன் சாரும் டிஸ்கஸ் பண்ணி, ஓகே, அப்புறம் கலர் டோன்ஸ்லாம் அங்கேயே பேசி மணி சாரும் இன்வால்வ் ஆகி, ஸோ அப்படி தான் நடக்கும் ஒன்று ஒன்றா. ஸோ நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் மேட்ச் ஆகலைனாலும் அது நம்ம வந்து மேட்ச் பண்ண வைக்கலாம். இட்ஸ் அவர் நம்மளோட டேலண்ட் தான் அங்கே பேசும். ஓகே. இப்போ 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 அப்படி தக் லைஃப் வரோம் அப்படின்னா, இதுல நிறைய விதமான லொகேஷன்ஸ், நிறைய பல்வேறு இடங்கள் போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது ரிவீல் பண்ணலாமா என்னன்னு தெரியல. இன்ட்ரோல் பிளாக் படம் பார்த்தவங்களுக்கு புரியும். இன்ட்ரோல் பிளாக் நடக்கிற அந்த ஒரு இடம், பனிப்பிரதேசம். ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சீனுக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் நம்ம சூஸ் பண்ணலாம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேக்ரவுண்ட் இப்படிங்கிறது அவர் சொல்லியிருப்பார். பட் பர்டிகுலராக ஐ மீன் ஏன் அந்த மாதிரியான இடத்த நீங்கள் சூஸ் பண்ணணும்? அந்த மாதிரியான ஒரு சீனுக்கு ஐ மீன் ஒரு பெட்ரேலுக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சூஸ் பண்ணணும்? அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருந்ததுன்னு அவர் சொன்னார். இல்லை, ஏன்னா அவர் இப்போ கைலாசத்துக்கு வேண்டிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் நேபாள் போகிறாரு. ஸோ அவர் நேபாள் போகும்போது இந்த 4 சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து அவர் கொல்ல போகிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா. ஸோ இவர் வந்து இங்கே டெல்லியில் கொல்லாமல் அங்கே போயிட்டு தனியாக யாருமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம 4 பேர் மட்டும் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியான ஒரு டார்கெட் அங்கே இருக்கும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் லொக்கேஷனும் அதுக்கேற்ற மாதிரி வேணும். ஸோ ஸ்னோவில் மவுண்டன் போகிறாங்க. ஸோ அந்த ட்ராவல் ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அதனால தான் இந்த லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சு. ஓகே. நான் ஏன் கேட்குறேன்னா, மேபி அவங்க ஒரு நாகாலாந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு கிரீன் மவுண்டன் ரேஞ்சுக்கு போயிருந்தாலும் தனியாக தான் இருந்திருக்க போகுது. அப்படிங்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் தனியாக இருக்கிற மாதிரியான ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும்போது பர்டிகுலராக ஏன் அந்த மாதிரியான ஒரு நேபாள் நேபாளில் அந்த மவுண்ட் கைலாஷ் காமிக்கணும் நம்ம. ஸோ இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஒன்னொன்னா டீகோட் ஹவ் மணிரத்னம் திங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் கேட்டேன், நீங்கள் கூட இருந்ததுனால. அவர் எப்படி இதை பார்த்தாருன்னா ஒரு ஷேக்ஸ்பியர் குவாலிட்டி ஒன்று இருக்கணும். ஓகே. இதுக்குள்ள இப்படி அந்த பிட்ரேயலை வந்து இப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா தனியாக இருக்கிற ஒரு ஆள் அவர் இங்கேயோ பார்க்குறாரு, திடீர்னு 4 பேர் வந்து இப்படி ஸ்லோவாக வராங்க. அப்புறம் அவங்க சுட்டதுக்கப்புறம் அமரன் வராரு. சுட்டதுக்கப்புறம் அமரன் வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறார். அப்புறம் என்ன பார்த்து என் ஆள் வந்துட்டான்டா, நீங்களா என்னடா என் ஆள் வந்துட்டான் பாடுறா அப்படின்னு சொல்லி வர, என் பையன் வந்துட்டான் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து தலை இப்படி ஆடுறான். இல்லை அப்படின்னா நீயுமா அப்படின்னு ஒன்று
ஒரு லுக் அப்படி வரும்போது அவர் ஸோ தட் அந்த ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ப்ளே ஒன்று வரணும். ஸோ ஓகே அதுக்கு தான் வந்து மெயினாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தேவைப்படுது. ஓகே இப்போ தக் லைஃப் இது ஒரு கேங்ஸ்டர் பத்தின கதை அப்படிங்கும்போது ஏன் இது வந்துட்டு ஒரு டெல்லி பேக்ட்ராப்ல வந்துட்டு செட் பண்ணாங்க அந்த இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு போயிருக்கும்ல இது எங்க வேணா இப்போ ஒரு மும்பையா இருக்கலாம் கல்கட்டாவா இருக்கலாம் அப்படிங்கும்போது ஏன் டெல்லி பேக்ட்ராப்ல செட் பண்ணணும் இந்த இந்த விஷயத்தை பத்தி சொல்ல முடியுமா ஜஸ்ட் சாரோட ரிசர்ச் தான். அவர் நிறைய நிறைய நியூஸ்லாம் பார்ப்பாரு ஆல் தட் இஸ் சார். அவருக்கு பேசிக்காக டெல்லியில் வந்து ஒரு கேங்ஸ்டர் லைஃப்க்கு ஒன்று பண்ணணும்னு அவருக்கு தோணிச்சு. ஓகே ஸோ அதனால தான் நாங்கள் அப்படியே டெல்லி சைட் தான் சாரோட கால் தான் அது. நாங்கள் இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கேட்டோம். பட் ஹி வாஸ் மோர் இன்வெஸ்டட் இன் த டெல்லி க்ரைம். டெல்லி க்ரைமில் தான் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி இருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் அந்த வேர்ல்டு இப்படி வந்து இப்படி ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆச்சு. ஓகே ஓவரால் இப்போ டெல்லி கிரைம் பேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் போகுது அப்படின்ற எண்ணம் தான் எங்களுக்கும் இருந்தது. அப்படிங்கும்போது இட்ஸ் மோர் ஆஃப் அன் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படின்ற அதுக்குள்ளே அந்த படம் ட்ராவல் ஆயிருச்சு. மேபி அது அவுட் அண்ட் அவுட் டெல்லி கிரைம் பேஸ்டாகவே போயிருந்தா இன்னும் வேற மாதிரியான ஒரு படமாக நம்ம பார்த்துருக்கலாமோ? அஃப்கோர்ஸ் இன்னும் வேற மாதிரி படமாக இருந்திருக்கும். பட் வி ஃபோக்கஸ் மோர் ஆன் த எமோஷன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கிறது அண்ட் ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்கிறதுனா வந்து கதை. ஓகே அது வந்து அண்டர்ஸ்டுட். ஆல் த டெல்லி கிரைம் அவங்க வந்து பெரிய ஆளுங்க எல்லாமே அண்டர்ஸ்டுட். பட் இந்த லைனுக்குள்ள இந்த ரூட் இந்த கதை போனா எப்படி இந்த படம் வந்திருக்கு தான் வந்து விஷயம். ஓகே இப்போ இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு தாக்கம் வருது. ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மணிரத்னம் சாரோடைய கல் கிளாசிக்கான படங்கள் எல்லாத்தோட தாக்கமும் எங்கெங்கேயோ வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்களும் ஒரு ஃபேனா நீங்களும் ஒரு ஆடியன்ஸாவும் அந்த ஸ்கிரிப்டை நீங்க படிச்சிருக்கலாம். உங்களுக்கு அந்த தாக்கம் வந்ததா ஃபர்ஸ்ட்? அதாவது மணி சாரோட முந்தைய படங்களோட தாக்கங்கள் இந்த படத்துல வந்ததா? ஆமா, ஏன்னா இப்போ அவரோட ரொமான்ஸ் தான் வந்து பயங்கரமான பிளஸ் நான் பார்ப்பேன். ஸோ அது பார்க்கும்போது இப்போ ஜீவாக்கும் சக்திவேலுக்கும் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கு இல்லையா, கிச்சனில் நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களுக்கு பேர் தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்திராணிக்கும் கமல் சாருக்கும் நடக்கிற ஒரு லவ் ஆங்கிள், அது எல்லாமே வந்து அவரோட பழைய படம் ஒரு சாயல் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவரோட டச் தானே அது. ஸோ மணி சார் டச் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நான் அதில் தான் பார்த்தேன் மெயினாக. ஓகே டு பி ஹானஸ்ட் இந்த ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக பட்டது. நிறைய பேர் பார்த்தது அப்படிங்கும்போது ட்ரிஷா அண்ட் கமல் சார் அந்த ஒரு பேரிங்கை வந்துட்டு அது எப்படி ஜஸ்டிஃபைடாக இல்லையே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் வைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கருத்தாக இருக்குது. அப்படிங்கும்போது அது ஜஸ்டிஃபைடாக இல்லாத போது செகண்ட் ஹாஃபில் அபிராமி அவர்கள்ட்ட போயிட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் கெஞ்சுறாரு, என் கூட வந்துரு என் பேரை சொல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கன்வின்ஸ் பண்ணும்போது கன்வின்ஸ் ஆகலை. அப்படிங்கும்போது அவங்களும் கன்வின்ஸ் ஆகலை, ஆடியன்ஸுக்குமே கமல்ஹாசன் அவர்கள் ஒரு நல்ல மனிதராக தெரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களோட அஃபேர் தானே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு அது கொடுக்குது. அப்படிங்கும்போது இது ஸ்க்ரீன் பிளேல எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நான் இப்படி இதை பார்க்குறேன். நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஆளே கிடையாது. ஹீஸ் அ பேட் கை. சக்திவேல் இஸ் அ பேட் கை. அண்ட் அவரே ஒத்துக்கிறாரு ஒய்ஃப் கிட்ட, இந்த மாதிரி நான் சீக்கலடி, மற்றவங்களுக்குலாம் பிபி சக்கரை வியாதி எல்லாம் வரும், எனக்கு இது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரே ஓப்பனாக சொல்கிறாரு ஆடியன்ஸ்க்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், நான் ஒன்றையும் லவ் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்திராணியும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஓப்பனாக சொல்கிறாரு அங்கே. அவர் வந்து ஒன்றும் சீக்ரெட்டாக ஒன்றும் பண்ணல. ஐ மீன் வைஃப் தெரியாமல் பண்ணுவார், பட் ஆனால் ஹீ இஸ் ஓப்பன் அபவுட் இட். லைக் யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு என்னடா அப்படின்னு மாதிரி தான் இருப்பார் அவர். ஸோ நான் ஸ்க்ரீன் பிளே இது மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகுது அப்படி பார்க்கல நான். ஏன்னா இப்போது இவர் கமல் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதே வந்து ஒரு போல்டான விஷயம் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஆக்டர் இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்பப்போ இந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் யோசிப்பேன். கமல் சார் எடுத்த இந்த ரோல் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ மற்றவங்களாம் சேஞ்ச் பண்ணுவாங்களோன்னு தோணுது எனக்கு. இல்லை இது வேணாமே, இந்த ரூட் போக வேணாமே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். பட் சாரும் மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து போல்டாக ஒன்று பண்ணலாம், பரவாயில்ல, மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேணாம் என்ன நினைப்பாங்கன்னு, நம்ம கதைக்கு என்ன தேவையோ அது பண்ணால் போதும். பிகாஸ் சி அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஃபிலிம். படமாக பார்க்கணும். அந்த சக்திவேல்ன்ற கேரக்டர் அவர் யார், அமரன் யார், இந்திராணி யார், ஜீவா யார், இப்படி தான் நம்ம படமாக பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஓகே. ஏன்னா ஆடியன்ஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா நாயகன் அப்படின்ற ஒரு படம் அது எப்படின்னா ஹியூமன் எமோஷன்ஸை தாண்டி அந்த மக்களுக்கான இது ஒரு வைடராக இருக்கும் அந்த படமே. அவன் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டானா அந்த மாதிரியான இருக்கும்போது அவங்க ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு மைண்ட் செட்டப்லேயே வர போகிறாங்க. நாயகனுக்கு அப்புறம் தக் லைஃப் அப்படின்ற ஒரு டான் அப்படிங்கும்போது இது அது மாதிரி ஒரு வைடராக இல்லாமல் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ்குள்ளே நேரோவாக ட்ராவல் ஆகுதே அப்படின்ற அந்த ஒரு விஷயம்
பார்த்ததுனால தான் நான் இந்த ஒரு கேள்வி கேட்டேன். அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் இத எப்படி பார்த்துருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போதோ, டீசர் ரிலீஸ் பண்ணும்போதோ வந்து அண்ட் ப்ரொமோஷன்ஸ் ஆல்சோ வி ட்ரை டு சே தட் திஸ் இஸ் நாட் நாயகன். இது நாயகன் கிடையாது. இது வந்து தக் லைஃப். இது வந்து ஒரு புது படம். ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து பாருங்க. பிளாங்கா வந்து பாருங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கல அது நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே. இதுதான் நாங்க வந்து செல் பண்ணோம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. இப்போ ஆடியன்ஸ் வந்து நாயகன் பார்த்து வந்தாங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு டோட்டலா வேற மாரி தான் இருக்கும் அந்த படம். பட் வி ட்ரை டு செல் இட் திஸ் வே தான். ஓப்பனா சொன்னோம். இது மாதிரி நாயகன் கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் சொல்லணும். அண்ட் சாருக்கும் வந்து முடிஞ்ச லெவலுக்கு இது நாயகனா இருக்கக்கூடாது எங்கேயுமே தான். அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அவரும். ஓகே. ஆமாமா. ஏன்னா நாங்களும் ஆஃபீஸ்ல வந்து யாருமே நாயகன் ரெஃபரன்ஸ் பார்க்கவே இல்லை எங்கேயுமே. சீன்ஸா கூட சொல்றேன். ஆமா. ரைட்டிங்ல இருக்கட்டும், இல்லைனாக்கா ஷூட் பண்ணும்போதா இருக்கட்டும், எங்கேயுமே நாயகனோட ரெஃபரன்ஸ் நாங்க எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அண்ட் ஏதோ ஒரு விதத்துல நாயகன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் நாங்க போய் சொன்னாலும் ஓ ஆமால ஓகே மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி மாத்துவோம் நம்ம. லைக் இந்திராணி ரெக்கவர் பண்ணிட்டு வர அந்த ஒரு விஷயம் அங்க சரண்யா பண்ணணும் அந்த இதா தெரியலையா? இல்ல ஏன்னா அது தப்பா தெரியலையே இந்த படத்துல. தப்பா தெரியல. தப்பா தெரியல. ஓகே. அதனால அப்படி தெரியல. இப்போ ஒரு டீம் அப்பா இருக்கும்போது ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் எல்லாரும் இருக்காங்கல்ல. உங்களுடைய கரெக்ஷன்ஸையோ இல்ல இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீடம் மணிரத்னம் அவர்கள் டீம்ல எப்படி இருக்கும்? ரொம்ப ஓப்பனா இருக்கும். ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் படம் ரஃப் கட் பார்த்துட்டே இருப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சீன்ஸ் நாங்கள் ரீவிசிட் பண்ணிட்டே இருப்போம். இந்த சீன் ஒர்க் ஆகுதா, பேஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு டீமாக உட்காந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காந்து படித்து எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்ப்போம். இப்போ 1 hour 40 minutesல வரும் சில டைம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் திருப்பி எல்லாருமே படிப்போம். டைமர் வச்சு படிப்போம். திருப்பி படிக்கும்போது அது திருப்பி ஒரு 1 hour 40 minutes. ஸோ கால்குலேட் பண்ணால் 3 hours படம் 3 hours படிக்கும்போதே உங்களுக்கு டியூரேஷன் அந்த ஒரு விஷயத்தை உங்களால் கால்குலேட் பண்ணலாம். ஈஸி அது ஈஸியாக பண்ணலாம். அண்ட் படம் 3 hours மேலே போகுது அப்படின்னா வந்து தென் சார் வில் அகேன் சிட் ஆன் த ஸ்கிரிப்ட் அண்ட் சி எங்கே கட் பண்ணலாம், எங்கே ஒன்று கட் பண்ணலாம், எங்கே ஒன்று கிறிஸ்ப் ஆக்கலாம். ஸோ நாங்கள் அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் தென் இப்போது சார் சடனாக ஒரு புது சீன் ஏதோ எழுதி கொடுத்தாரு அப்படின்னா வந்து அடுத்த ½ an hourல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த சீன் பற்றி. இந்த சீன் இப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்கு முன்னாடி சீன் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் அடுத்த சீன் என்ன நடக்கும், இந்த சீன் உட்காருதா, அண்ட் கேரக்டர் இதுலேருந்து எதாவது வெளில வருதா, இல்லைனாக்கா இப்படி இருக்குது இந்த சீனா, எல்லாமே பேசி தான் பண்ணுவோம். ஓகே. இப்போ படம் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோம் ஒரு ஆர்ட் அதை தாண்டி கமர்ஷியல் வேல்யூவாகவுமே சில விஷயங்களை பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம முற்படுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒய்திஸ் கொலவெறிலாம் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது அந்த படத்தை எப்படி அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்க போதுன்னு பார்க்கறதுக்காக வந்த கூட்டமே தனி. அப்படிங்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓமாராவோட பிளேஸ்மெண்ட். அதை எஸ்டிஆர் அவர்கள் வர்றதுக்கும் அந்த பாட்டும் அவ்வளோ பேங்காக இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது. ஆடியன்ஸ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா முத்தமலை எங்கே வரப்போகுது, விண்வெளி நாயகன் எங்கே வரப்போகுதுன்னும் போது நீங்கள் அந்த எடிட்லேயோ இல்லை எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கும்போதோ இப்போ கமர்ஷியல் வேல்யூவோ மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அந்த சாங்க்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சிங்களா இதை எங்கேயாவது இன்செர்ட் பண்ணிடலாம், ஆடியன்ஸ் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரலையா? இல்லை இப்போது நாங்கள் வச்சு பார்த்தோம் படம், வச்சுலாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். பட் த திங் இஸ் இப்போ படம் பேசணுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு ஒன்று இருக்குது. படத்துக்கு தேவையான ஏதாவது சொல்லுதான்னு இருக்குது. அண்ட் இட்ஸ் அ டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் கால் ஆல்சோ அட் த சேம் டைம். இப்போது நாங்கள் பல வாட்டி பார்த்தோம் படத்தை. பட் இப்போ சில விஷயம் தூக்கணும் தான், சில விஷயம் வைக்கணும் தான். அது பண்ணி தான் ஆகணும். இல்லைனாக்கா வந்து படம் பண்ண முடியாது. இல்லைனாக்கா இப்போ நம்ம கையில் ஒரு 5 சாங் இருக்குது, 5 சாங்குமே வந்து சூப்பர் ஹிட் பாட்டு. ஆனால் அது படத்துக்கு ஹெல்ப் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், 5 பாட்டு தூக்கி தான் ஆகணும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும். இல்லைனாக்கா 5 பாட்டும் கம்மியாக வைக்கணும். இங்கே மாண்டாஜாக வைக்கலாம், இல்லைனாக்கா வேறு ட்ரீட்மெண்ட்டாக வைக்கலாம், இல்லைனாக்கா ஃபைட் சீக்வன்ஸில் வைக்கலாம், ஒரு 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 லவ் சாங்கை ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வைக்கலாம். இப்படி வேணால் அது பண்ணலாம், இப்படி வேணால் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அது டைரக்டர்ஸ் கால் அண்ட் எடிட்டர்ஸ் கால் அண்ட் டிஸ்கஷன் எல்லாம் சேர்த்து தான். எனக்கு டைலாக்ஸ் ஹவு மணிரத்னம் சார் ரைட் டைலாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு அவரோட டைலாக்ஸ் பிடிக்க முடியுமா? இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பார்த்தது ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டரில் நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சக்திவேல் அவர்களோட கேரக்டரைசேஷனை ஒரு சின்ன வரியில வந்து நாசர் அவர்கள் சொல்லிட்டு போயிடுவார். என்னடா சக்திவேலா அவன் இப்படிதான் இலை பூரா விருந்த வச்சிரும், ஓரத்தில் பீய தர வைக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி இதெல்லாம் எழுதினாரு? இது எழுதும் போது கேட்டாரா இது வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் மாட்டாரு. அவர் ஒன்று எழுதி கொடுப்பாரு, நாங்கெல்லாம் படிச்சு செம்மையா இருக்கு இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிதான் பார்ப்போம். அண்ட் தனா சார் இருக்கார் எங்கள் ஆஃபீஸில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானம் கோட்டட்டும் டைரக்டர் அண்ட் ஹிட்லர் டைரக்டர். அவர் சாருக்கு நிறைய டைலாக்ஸ் ஹெல்ப் பண்ணுவார்.
ஸோ அவரும் கொலாப் பண்ணுவார் மணி சாரோட இன் டைலாக்ஸ். அண்ட் ஓகே ப்ரொடியூசர் சிவானந்த் சாரும் நிறைய கொலாப் பண்ணுவார் சீன்ஸ் டைலாக்ஸ்லாம் எழுதுறதுக்கு. ஸோ இட்ஸ் ஆல் அ கொலாப் ஒர்க் அட் த சேம் டைம். ஓகே ஆமாம் ஆமாம். ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா படிச்சிருப்பீங்க, ஒரு ஐடியாவில் நீங்கள் வந்திருப்பீங்க. ஃபில்ம் மேக்கிங் இப்படி தான் இருக்கும், நம்மளோட ஐடியா நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் சினிமாவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது வந்ததுக்கப்புறம் மணிரத்னம் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்தோ, ஓகே இது இப்படி பண்ணலாமோ இது இப்படி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மெஸ்மரைஸ் ஆனதோ, இல்லை பார்த்து வியந்ததோ, இல்லை பார்த்து ஒரு விஷயத்த நான் ப்ரைமரியாக கற்றுக்கிறேன் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போது நான் காலேஜ் லைலா காலேஜ் தான் விஸ்கம் பண்ணேன். அது முடிச்சுட்டு நேராக மணிஷா கிட்ட ஜாயின் பண்ணேன். செட்டில் பார்க்கும்போது நான் படித்தது ஒன்றுமே இல்லை. நான் கற்றுக்கிற விஷயம், நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் ஏதோ ட்ரை பண்ணேன், ப்ராஜெக்ட்ஸ்லாம். அதெல்லாம் இப்போ பார்த்தா குப்பையாக இருக்குது. ஏன்னா இவர் ஒரு ஒரு ஃப்ரேம் வச்சு அது ஸ்டேஜ் பண்ணுற ஒரு பிளே இருக்கு இல்லையா. இப்போ 3 கேரக்டர் இருக்காங்க. 3 கேரக்டர் இப்படி சும்மா இப்போ 3 கேரக்டர் இப்படின்னு நிற்க வைக்கலாம், 1 2 3 இப்படின்னு நிற்க வைக்கலாம், இல்லை வைஸ் versa இப்படி வேணால் பண்ணலாம். பட் அந்த ஒரு டைலாக் சொன்னோன்னே ஒரு கேரக்டர் எப்படி மூவ் ஆகுது, அப்புறம் இந்த கேரக்டர் இங்கே போகிறான், அப்புறம் க்ளோஸ்அப்பில் இவங்க இப்படி இங்கே நிற்கிறாங்களா இங்கே நிற்கிறாங்களா, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு. இப்போது லென்ஸிங்னு ஒரு தனியாக ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு கேரக்டருக்கு. இப்போ அவர் ஒரு முக்கியமான டைலாக் பேசும்போது அதுக்கு என்ன லென்ஸு, இப்போ 2 பேர் 2 ஷாட் இருக்குன்னா அதுக்கு என்ன லென்ஸு, அப்புறம் எதுக்கு வைடு யூஸ் பண்ணோம், எதுக்கு வந்து ஒரு கேமரா மூவ்மெண்ட் இப்படி ஆனோம். சும்மா யார் வேணா பண்ணலாம் அதை. பட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டைலாக் சொல்லும்போது அப்படி ஆனாதான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவர் டைரக்ட் பண்ணும்போது அவருக்கு உள்ள மியூசிக் ஓடிட்டே இருக்கும், பிஜிஎம் ஓடிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு தெரியும் இப்போ இந்த ஷார்ட்டில் இந்த பிஜிஎம் இங்கே ஆரம்பிக்கும், இங்கே ரைஸ் ஆகும். ஸோ இந்த அவர் இப்போது காலங்காலத்திலே வந்து 8 ஷாட் 9 ஷாட் பிளான் பண்ணிடுவார். இது இங்கே இது இங்கே இது இப்படி 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 இது வைடு, ஓகே ரெடி ஷூட், அவ்வளோதான். நம்ம என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு. தென் வில் நோ தட் ஓகே அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஹி இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஸோ அவர் வந்தோடனே ரெடி நம்மளுக்கா ஆஹா ஓகே இப்படின்னு இருக்கும். நம்ம பின்னாடிலேருந்து பார்க்கும்போது தென் வில் நோ டே எண்டில் நம்ம அந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 12 ஷாட் எடுத்திருப்போம், எல்லா ஷாட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த டைலாக்ல தான் வந்து இந்த கேமரா ஏன் மூவ்மெண்ட் ஆச்சுன்னு நம்ம அப்புறமா ஸ்டடி பண்ணும்போது தான் தெரிய வரும். ஓகே தட்ஸ் வை மணி சார் டிட் திஸ். அது அவுட் பார்க்கும்போது வில் நோ. ஓகே ஆமாம். நீங்கள் ஏதாவது ஒரு சீன் வந்து இந்த சீன் அங்கே எடுக்கும் போதே ஒரு கிளாப்பிங் மொமெண்ட்டாக தான் இருந்தது படம், ஐ மீன் ஷூட் டைம்லேயே அப்படின்ற மாதிரி என்ன மொமெண்ட் சொல்லுவீங்க? இன்டர்வல் சீக்வன்ஸ் தான். அது தியேட்டர்லேயுமே செம பேங்காக இருந்தது. பேங்கர் சக்திவேல் சொன்னதுன்னா வந்து கிளாப்ஸ். ஓகே கிளாப்ஸ் செட்லேயே கிளாப்ஸ். ஓகே பயங்கர எனர்ஜி, செம்ம எனர்ஜி அதெல்லாம். ஓகே இப்போ நீங்க ஒரு அசோசியேட் இதில் ஒர்க் பண்ணிருக்கும்போது எந்த மொமெண்ட்ல வந்துட்டு ஓகே இந்த ரோல் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரோல் இது பண்ணாரு? ஸோ என்னன்னா டெல்லி ரெக்கிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஷூட் முன்னாடி டெல்லி ரெக்கிலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் 2 நாளுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்தேன். அப்புறம் சார் சடனாக வந்து என்னை பார்த்து டேய் இந்த ரோல் நீ பண்ணுறியாடா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டு நான். ஏன்னா மணி சார் கேட்குறாரு ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே ஓகே தான் சொல்லி ஆனோம். அண்ட் சார் இப்படி ஒரு விஷயம் எனக்கு கேட்கும்போது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக எனக்கே இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட் பண்ணாங்க. லுக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நடிச்சதுன்னா நாகா. ஓகே ஆக்ஷன், அதாவது மணி சாரோட ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது ஹவு பிளஸ்ட் யூ ஆர். அந்த டைமில் உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும் போது? அவரு அங்கே ஆக்ஷன் சொல்லி நீங்கள் நடிக்கும் போது? அஃப்கோர்ஸ் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா நம்ம யாரோட ஏதோ ஒரு ஆக்டர் கூட நம்ம நடிக்கல, நம்ம கமல் சாரோட நடிக்கிறோம், எஸ்டிஆரோட நடிக்கிறோம், அபிராமி மேம் இருக்காங்க, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். மணி சார் ஆக்ஷன் சொல்றாரு, எங்கேயுமே தப்பா போக கூடாதுன்னா நான் நினைச்சிட்டே இருப்பேன். ஓகே ஆமா. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறையா அப்சர்வ் பண்ணேன் அவங்கள, ஏன்னா நான் ஏடியா இருந்தேன் இல்லையா. ஸோ நான் அவங்க எப்படி நடிக்கிறாங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் ஒரு சின்ன லேர்னிங்காகவும் ஒரு ஹெல்ப்பாகவும் இருந்துச்சு எனக்கு ஓகே பண்ணும்போது. ஆமாம். ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஓகே இப்போது நிறைய நான் ஈவன் ரவிகே சந்திரன் சார்கிட்ட கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு சினிமோட்டோகிராஃபராக ஒரு ஆக்டரோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக லென்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், என்னென்ன லென்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரவிகே சந்திரன் சார் சொல்லியிருந்தாரு.
நீங்க அத அப்சர்வ் பண்ணதுல, நீங்க பார்த்து வியந்த ஏதாவது ஒரு ஷாட்டோ இல்ல ஏதாவது சொல்லலாம். கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் எப்படி அதுக்கு அடாப்ட் ஆயி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லணும்னு இல்ல. ஏன்னா ம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே. அவங்களுக்கு யார் எங்க கேமரா எங்க வைக்கிறாங்க, என்ன லென்ஸ் வைக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு மார்க் கூட நீங்க போட தேவையில்ல. ஓகே. ஸோ பேசிக்கா சார் ஒரு ஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் மார்க்னு ஒன்று சாக்ல ஒன்று போடுவோம் கீழே. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க கேமரா எங்க இருக்கு, எங்க நிக்கணும், எங்க நின்னா நம்ம ஃபேஸ் தெரியும், என்ன ரியாக்ஷன் பண்ணா அந்த எப்போ ஃபோக்கஸ் அவுட் பண்றாங்க, இன் பண்றாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம ஒன்று பார்த்து சொல்லணும். அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான காட்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த விஷயத்துல பயங்கரமான ஆளு. உங்களோட ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன். ஐ திங்க் டிகிரி வாங்குற அந்த போஸ்ட் நினைக்கிறேன். மேக்கிங் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் கேப்ஷன். இப்போ அத விட இது ஒரு பெரிய டிகிரின்னு நினைக்கிறேன். நீங்க மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஆக்டராவும் ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது, இந்த விஷயத்துக்கு எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க பேரண்ட்ஸ்? ஆஹ் நான் அவங்கள தேட்டருக்கு கூட்டின்னு போனேன். அம்மா அப்பா தேட்டருக்கு கூட்டின்னு போய் நாங்கள் ஐமேக்ஸ் போய் படம் பார்க்கும்போது படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேர் வருது இல்லையா ஸ்க்ரீனில், நம்ம மூஞ்சி வருது ஸ்க்ரீனில். அண்ட் டபுள் தமாக்காவாக இருக்குது இந்த டைம். பிஎஸ்ல பேர் வந்துச்சு எண்ணில். இப்போ இந்த டைம் ரெண்டு விதமாக வருது. ஸோ அதனால அம்மா ரொம்ப ஹாப்பி, ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்பா வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா மணி சார் படத்தில் நான் டெபியூவாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே இஸ் வெரி ஹாப்பி. அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் இப்போ என்ன பிளான்ல இருக்கீங்க? இப்போ பராசக்தியில் சுதா மேம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ரோல் பண்ணுறேன். ஓகே. ஆமாம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. தேங்க்யூ சினி, வெல்கம் ஃபார் ஆல். தேங்க்யூ. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. VVD 8 years of legacy in consumer goods.